ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி இப்போது 21,802 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்த 4 சுற்றுகளில் அவர் 6,699 வாக்குகளை அவர் பெற வேண்டிய நிலை இருக்கிறது டெபாசிட் வாங்குவதற்கு. இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான தோல்வியாகத்தான் காண முடிகிறது. ஏனென்றால் கடந்த 2 தேர்தல்களிலும் 2021 மற்றும் 23 ஆகிய தேர்தல்களில் 11,000 10,000 வாக்குகளை பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை 20,000 வாக்குகளை கடந்து இப்பொழுது வாக்குகளை பெற்றிருக்கிறது. இன்னும் 4 சுற்று வாக்குகள் எண்ணிக்கை பாக்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டெபாசிட் பெற வேண்டும் என்றால் அவர் 25,777 வாக்குகளை பெற வேண்டும். ஆனால் இதுவரை அவர் பெற்ற வாக்குகள் அந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 20,000 வாக்குகளை தாண்டி இருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் வி சந்திரகுமார் 1,00,000 வாக்குகளை தாண்டி இருக்கிறார். இவர் 21,802 வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி மேலும் ஒரு 4,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற வேண்டும். 25,677 வாக்குகள் மொத்தம் பதிவான வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 1,54,657 வாக்குகள். இதில் 6இல் 1 பங்கு வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அவர்கள் 25,677 வாக்குகளை பெற வேண்டும். ஆனால் இப்போது 20,000 வாக்குகளை கடந்து சீதாலட்சுமி வாக்குகளை பெற்றிருக்கிறார். டெபாசிட்டை பெறுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு வெற்றிகரமான தோல்வி என்றே கருதப்படுகிறது. கடந்த 2 முறை நடைபெற்ற தேர்தலை விட 2 மடங்கு வாக்குகளை அவர் பெற்றிருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதிய ஊக்கத்தை இந்த வெற்றிகரமான தோல்வியின் மூலமாக சீதாலட்சுமி பெறுகிறார்.